Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது simple designs தான் நம்ம பார்க்க போறோம். Simple design இப்போ ஒரு டிசைனை வச்சு எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் ஃபர்தரா போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிசைனை பாருங்க. இந்த டிசைனை வந்துட்டு சிம்பிளா இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு சென்டர்ல நம்ம வந்து இனிஷியல் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபில்லிங்ஸ் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்க ஒரு ஜுவல்லரி டிசைன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட்லேயும் போடலாம், பேக்லேயும் போடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. இப்போ ஸ்ட்ரைட் பார்டரும் நம்ம கொடுக்கலாம், வி ஷேப் பார்டரும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம வி ஷேப் பார்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டு நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பாக்ஸே யூஸ் பண்ணாமல் அந்த லைன்ஸ் குட்டி குட்டியாக போட்டுட்டு அந்த டாட் ஒவ்வொரு டாட்டுக்கு இடையில நம்ம அந்த டாட் வச்சோம்னாலே ஒரு பாக்ஸ் போட்ட ஃபினிஷிங் வந்துடும். ஒரு மாதிரி லைன் நம்ம அதுக்கு ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போடுறோம்.
நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டு கீழே ஒரு பார்டர் மாதிரி போறோம், பிரேஸ்லெட் மாதிரி. மேலே தான் நம்ம வந்து டிசைன்ஸை மாற்றி மாற்றி போட போகிறோம். இந்த ஃப்ளவரும் அந்த பார்டர் லைனும் அப்படியே தான் இருக்கும். நம்ம அதுக்கு மேலே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எல்லா டிசைன்ஸ்க்குமே அந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். Thank you friends. Keep watching.